மாண்புமிகு அமைச்சர் நேரு உள்ளிட்ட பல அமைச்சர்களையும் இங்கே அனுப்பி வச்சேன். நானும் உடனடியாக இங்கே வந்தது மட்டுமல்ல, இந்த மீட்பு பணிகள் முடியும் வர அமைச்சர்களிடமும் அதிகாரிகளிடமும் தங்கள் கனிமொழி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடமும் தொடர்ந்து தொலைபேசியில தேவையான அனைத்து நிவாரண பணிகளை உத்தரவிட்டு கொண்டு அந்த பணிகளை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். நெல்லை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்களும் இங்கே இருந்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலவர்களும் 2 வாரங்கள் தங்கி உடைஞ்சு போயிருந்த பாலத்தை எல்லாம் சரி பண்ணிட்டு தான் திரும்பினார். மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களும் 1 வார காலம் இங்கேயே பணியாற்றினார். இப்படி உடனே மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரண பணிகளால தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் விரைவா சரி செய்யப்பட்டுச்சு. பாதிக்கப்பட்ட மக்களும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள், குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் 288 இடங்கள்ல ஏற்பட்ட உடைப்புகள் 66 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் தற்காலிக சீரமைப்பு பணிகள் மூலம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு. மேலும் இந்த உடைப்புகளை நிரந்தரமாக சரி செய்ய 145 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு.